அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வெட் ஸ்காப்பருங்க. வெட் ஸ்காப்பரை பற்றி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஓட்டுருந்தீங்க, சொல்லிக் கொடுங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெட் ஸ்காப்பர் எல்லா பாய்லர்லையும் யூஸ் பண்ணுவாங்க கம்பல்சரி. ஒன்றா வெட் ஸ்காப்பர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்டர் ஃப்ரீ கட் யூஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வெட் ஸ்காப்பர் எப்படி யூஸ் ஆகுது, இது என்ன மெட்டலில் செஞ்சுருக்கான்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டு. ஃபஸ்ட்டு இன்லெட் பார்க்கலாம். இது வந்து பாய்லர்லேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னு வைங்களேன். இது பாய்லரில் வர இன்லெட்டு. இது வழியே வந்து அவுட்லெட்டு மேலே வருது, சரிங்களா. அவுட்லெட் இதில் வந்து ஐடி ஃபேன் இழுத்து வெளியே தள்ளுது, சரிங்களா. இங்கே சிம்னி இருக்குன்னு வைங்களேன். இது வந்து இழுக்கிறதுனால தான் இங்கேருந்து இழுக்க முடியுதுங்க. இது இழுக்கிறதுனால தான் பாய்லரில் உங்கள் ப்ரெஷரைஸ் ஆகுது, ஹீட்டு வருது, எல்லாம் நடக்குது. எல்லாமே இது நடக்கிறதுனால இங்கே இருக்க ஐடி ஃபேனால தான். இந்த ஐடி ஃபேன் இல்லைன்னா உங்களுக்கு பாய்லர் இயங்காது, சரிங்களா. இதுதான் மெயினுங்க. இந்த பாய்லருக்கு முன்னாடி, இந்த ஐடி ஃபேனுக்கு முன்னாடி என்ன இருக்கும், வெட் ஸ்காப்பர் இருக்கும், பாய்லர் இருக்கும், எல்லாம் இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த ஹீட்டிங் இழுத்துட்டு வருது. அந்த ஹீட்டில் வந்து பொல்யூஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 250 டிகிரிக்கு மேலே ஹீட்டை வெளியே விடக்கூடாது. சிம்னியில் விட்டு நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா காற்று வந்து ஹீட்டை அதிகமாக ஏற்படுத்தினால விவசாயம் பாதிக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, 250 டிகிரி வச்சுக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி டஸ்ட்டு வந்து 150 மைக்ரானுக்கு மேலே டஸ்ட்டை வந்து வெளியே விடக்கூடாது. இதில் வந்து நம்ம ஹீட் பண்ணி விடும்போது என்ன, ஹீட்டை நீங்கள் 500 டிகிரி 800 டிகிரி கொடுக்குறீங்க, அப்படியே கொண்டு போய் வெளியே விட்டிங்கன்னா வெளியே சுற்றுச்சூழல் பாதிக்கும். அப்போ தான் அதுக்கு பொதுவாக தான் அதெல்லாம் ஹீட்டை குறைக்கிறது தான் இங்கே நம்ம இந்த வேலை பண்ணுறோம். மைக்ரோ சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ லெவலில் இருக்கிற டஸ்ட்டு கூட வெளியே போகக்கூடாதுங்கிறது நம்ம ரூல்ஸு. அதை 2 இருக்குது. ஒன்று அந்த ஹீட்டை கம்மி பண்ணணும், 2வது அந்த டஸ்ட்டை கம்மி பண்ணணும். இது 2க்குமே பண்ண வேண்டிய வேலை தான் இந்த வெட் ஸ்காப்பர். இந்த வெட் ஸ்காப்பரை வாட்டர் ஃபிரிகேட்டர். இந்த வெட் ஸ்காப்பர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதோட ஹீட்டு டஸ்ட்டு வருதுன்னு வைங்களேன். இதில் நீங்கள் 300 டிகிரி இதில் கொடுக்குறீங்க, இல்லை 500 டிகிரி இது வந்துட்டு இருக்குதுன்னா, இங்கே விழுகும்போது இந்த இடத்துல ஒரு சவர் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு சவர், இங்கே ஒரு சவர் உங்கள் பின்னாடி இருக்குது. வாட்டர் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சவர் மாதிரி இந்த பைப் மாதிரி நீளமாக ஒரு வச்சு அதுக்கு கீழே ஹோல்ஸாக வச்சு மேலே விழுகு, கீழே விழுகு. இது வழியே நீங்கள் ட்ராவல் ஆகி இந்த புகை இங்கே தான் இழுக்குது, மேலே தான் வச்சு புகை இழுக்குது. அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி தான் உங்களுக்கு அவுட்லெட்டில் வெளியே போகும், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும்போது என்ன ஆகுங்க, இப்படி விழுகும்போது இங்கே ஒரு சவரில் தண்ணி விழுகும், இங்கேயும் சவரில் விழுகும்போது என்ன, 500 டிகிரியை கொண்டு வந்தது பச்சை தண்ணியை தான் விடுவீங்க, சுடு தண்ணி கிடையாது. அப்போ பச்சை தண்ணி விடும்போது என்ன ஆகுங்க, பச்சை தண்ணி மேலே இந்த ஸ்டீம் வந்து இந்த கேஸ் மேலே விழுகும்போது ஆட்டோமேட்டிக்காக 100 டிகிரி 150 டிகிரி மாறி இருக்குங்க. அதுக்கு கீழே குறையாது. முடிஞ்ச வரைக்கும் 100 150 டிகிரி, நம்மளுக்கு 250 200 டிகிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். 100 150லேயே இது குறைச்சிடும். 500 டிகிரி கொண்டு வந்தால் 150 கொண்டு வந்துடும். ஒரு பலன். 2வது பலன் என்னென்னா, அதில் இருக்கிற மைக்ரான் லெவலில் இருக்கிற டஸ்ட்டை தண்ணி வந்து அடிக்கும்போது என்ன ஆகுங்க, அடித்து கீழே கொண்டு வந்துடும். அப்போ இது 2மே அதே பண்ணும். இங்கே தப்பிக்கிற ஹீட்டு இங்கே 50% நினச்சிடும், மிச்சம் 50% இங்கே போய் நினச்சிடும். இப்படி நினச்சி வெளியே கொடுக்கும்போது என்ன, ஹீட்டும் குறைஞ்சிருது, டஸ்ட்டும் வெளியே போயிடுது. டஸ்ட்டு கீழே கொண்டு வந்துடுறோம். இப்போ ஃப்ரீயாக என்ன ஆகுது, 100 டிகிரி 150 டிகிரியில் கம்மியான ஹீட்டுக்கு கொண்டு வருது. அதே மாதிரி இந்த டஸ்ட்டும் ரொம்ப கம்மி பண்ணி இதில் வழியாக வருது. இது வழியாக வந்து ஐடி வழியாக வெளியே எடுத்து சிம்னிக்கு வெளியே விட்டுறோம், லேண்டில் விட்றோம், சரிங்களா. இப்போது இங்கே வர்ற டஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும் இல்லைங்க. தண்ணியில் பட்டு என்னங்க, அந்த சாம்பல் கரைஞ்சி கீழே வரும். அந்த சாம்பல் கரைஞ்சி கீழே வந்ததை ஸ்ட்ரெயிட்டாக லேண்டில் விடாமல் என்ன பண்ணுனாங்கன்னா, அப்போ அதில் தண்ணி வரும். இதில் தண்ணி அப்படியே நீராவியாக போயிருமா. ஒரு 50 லிட்டர் நீங்கள் மேலேருந்து சவர் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு 20 டிகிரி 20 லிட்டரோ 30 லிட்டர் வேணால் ஸ்டீமாக மாறி வெளியே போயிடுச்சு. மிச்சம் 20 லிட்டர் தண்ணி நீங்கள் வெளியே எடுத்து தானே ஆகணும். அந்த கூம்பு வழியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூம்பு வழியாக வெயில கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கலெக்ட். இப்போ தெரியுதுங்களா, இப்போ தெரியுது. இந்த தொட்டியில் இந்த கூம்பு மாதிரி இருக்கிறது இதில் கலெக்ட் பண்ணி இந்த தொட்டியில் விடுவாங்க. இந்த தொட்டியில் 2ஆக பிரிச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இந்த தொட்டியில் பிரிக்கும் போது இந்த இடத்துல மோட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த மோட்டர் இருக்கிற இடத்துல இந்த 2ஆக்கும் இப்படி பிரித்து இந்த சைடு மேலே சேண்டு மண் போட்டிருப்பாங்க. அது கீழே சின்ன கல், பெரிய கல் அந்த மாதிரி போட்டு இந்த தண்ணி இந்த டஸ்ட்டு வந்து இதில் விழுந்து மேலே டஸ்ட்டுக்கெல்லாம் அந்த மண்ணுக்கு மேலே இருந்துக்கும். அந்த டஸ்ட்டை ஒரு நாளைக்கு 2 டைமோ 3 டைமோ நீங்கள் மோரத்தையோ ஏதோ போட்டு க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அப்போ மண் மட்டும் தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கும். ஆனால் தண்ணி என்ன ஆயிருக்கும், தண்ணி ஃபில்டர் ஆகி கீழே அடியில் இந்த 2 தொட்டியை பிரிச்சிருப்பீங்களா, அடியில் ஒரு பைப் போட்டிருப்பாங்க. அது வழியாக வந்து இந்த தொட்டிக்கு வந்து தண்ணி வந்துடும். இந்த தொட்டிக்கு வந்தோடனே இந்த பம்பு அதே தண்ணியவே எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்.
அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கும்போது தண்ணி மூலமாக ஃப்ரெஷ் வாட்டர் இதுலேருந்து கொடுக்குறீங்க. ஃப்ரெஷ் வாட்டர் உட்காந்து கொண்டு 40 டிகிரிக்கு மேலே கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஆனால் அப்போ தான் அந்த மேலே இருக்கிற டெம்பரேச்சரை குறைக்கும். அதனால் இப்போ என்ன ஆகும், இப்போ நீங்கள் இதில் டாப் அப் பண்ணுறீங்க நல்ல தண்ணி பச்சை தண்ணியை இதில் கொடுக்கும்போது தேவைப்படுற அளவுக்கு லைட்டாக மினிமம் வச்சு விட்டிங்கன்னா அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஹெச் கம்மியாகிட்டு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பார்த்து இந்த இடத்துல இருக்கிற டஸ்ட்டை மட்டும் வெளியே எடுத்துகிட்டே இருந்தால் போதும். தொட்டி ஓவர் ஆகாமல் இதுவே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இதுதான் வெட் ஸ்க்ராப்பர் ஒர்க்கிங் ஆகிட்டே இருக்கிற ப்ராசஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து உங்களுக்கு டயக்ராம் மூலிமா இது என்னென்ன ஒர்க்கில் ப்ராசஸில் ஒர்க் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட்டு டயக்ராம் மூலிமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு பாய்லர் சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கோ இல்லை இந்த யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட்ஸ்லையோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.